ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த 45 நாட்கள் நடந்த ஈரான் போர்ல M2W எடுத்த அணுகுமுறை மிகவும் முக்கியமானது. போர் துவங்கிய உடனேயே பங்குச்சந்தைகள் உலகம் பூராவும் சரிந்தன. உலகம் பூராவும் பங்குச்சந்தை சரிகிறது. கச்சா எண்ணெய் விலை கிடுகிடுவென்று முதல்ல 50% உயர்ந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் ஒரு 30-40% உயர்ந்தது. கிட்டத்தட்ட கச்சா எண்ணெயின் விலை 2 மடங்கு ஆகக்கூடிய ஒரு அபாயம் தெரியும் போது பங்குச்சந்தைகள் நடுங்கின. இந்திய பங்குச்சந்தையில ஒரு மாதத்தில் மட்டும் 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக அந்நிய முதலீட்டாளர்கள் இந்திய பங்குகளை விற்றார்கள். இந்த மாதிரி ஒரு அசாதாரண காலச்சூழல்ல ஒரு முதலீட்டாளர் என்ன செய்கிறான் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த காலச்சூழலில் நீங்க செய்யக்கூடிய முதலீட்டு நடவடிக்கைகள் காலாகாலத்திற்கும் பேசும். இது இந்த போருக்கு மட்டும் பொருத்தமானதல்ல. எல்லா சர்ச்சையான காலங்களுக்கும், அச்சுறுத்தல் உருவாக்கும் காலகட்டங்களுக்கும் இது பொருந்தும். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. ஒரு முதலீட்டாளனாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க என்ன மாதிரி கன்விக்ஷனை வெளிப்படுத்துகிறீர்கள்? அந்த கன்விக்ஷனின் வெளிப்பாடு உங்களுடைய சொந்த முதலீடுகளில் எப்படி பிரதிபலிக்கிறது? நீங்கள் உங்கள் தேர்வுகளை எப்படி செய்கிறீர்கள்? அந்த தேர்வுகளில் உங்களுடைய சேமிப்பை எப்படி முதலீடு செய்கிறீர்கள்? இது எல்லாம் தான் ரொம்ப முக்கியம். நாம இந்த மாதிரி காலகட்டங்கள்ல தினமும் என்ன பண்ணுவோம்? யார் என்ன சொன்னார்கள் அப்படின்றதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். அமெரிக்க அதிபர்ல இருந்து உள்நாட்டு யூடியூபர் வரைக்கும் யாரையும் விட்டு வைக்க மாட்டோம். யார் மேலும் மேலும் சர்ச்சையாக பேசுகிறார்களோ அவர்களுடைய கருத்துக்களுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த மாதிரி காலச்சூழல்கள்ல சர்ச்சைகள்ல முதலீட்டாளன் மூழ்கி விடுவான், அல்லது சர்ச்சைகள் முதலீட்டாளனை அச்சுறுத்தி அவனை அமுக்கிவிடும். அப்படி தன்னை இழக்காமல் தன்னம்பிக்கையை தக்க வைத்துக் கொண்டு உரிய கன்விக்ஷனோடு முதலீட்டு நடவடிக்கைகள்ல ஈடுபடுவதுதான் ஒரு நல்ல முதலீட்டாளனுக்கு அடையாளம். அப்படி நல்ல முதலீட்டாளனாக M2W இருக்கக்கூடிய அத்தனை முதலீட்டாளர்களையும் நாம் உருவாக்க முயற்சிக்கிறோம். எப்படி? ஒவ்வொரு சூழலிலும், ஒவ்வொரு சந்தை வீழ்ச்சியிலையும் அவங்க பணத்தை அளவா சரியா எந்த இடத்துல முதலீடு செய்யலாம் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்கிறோம். எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு எங்க இன்வெஸ்ட் பண்றதுன்ற குழப்பம் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு குறுகிய 7-8 விஷயங்களை முன்ன வச்சுட்டு இதுல இருந்து நீங்க தேர்வு செஞ்சு முதலீடு செய்யுங்க அப்படின்னு நம்ம அறிவுறுத்துறோம். சந்தை விழும்போது முதலீடு செய்தால் மட்டுமே உங்களுக்கு முதலீட்டில் போதுமான வருவாயும் லாபமும் கிடைக்கும் என்று அவர்களுக்கு உணர்த்துகிறோம். சந்தை பெரும் சரிவை சந்திக்கும் போது நம்பிக்கையூட்டும் வகையில் அவர்களுக்கு தொடர்ந்து நாம கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஒட்டுமொத்த சந்தையிலையும் நான் சொன்னது போல அச்சுறுத்தும் கண்டென்ட் இருக்கும் போது நாம முதலீட்டாளனை நம்பிக்கையோடு இருக்க செய்யும் சரியான அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான கண்டென்ட்டை அவங்களுக்கு கொடுக்கிறோம். உதாரணத்திற்கு அவங்க மனசுல இருக்கக்கூடிய
கேள்விகள், டாப் ஆஃப் த மைண்ட் Q&A என்று ஒரு வடிவத்தில் முதலீட்டாளர்களுக்கு நம்ம கொடுத்தோம். இதோடு 5 முறை நம்ம இந்த டாப் ஆஃப் த மைண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். 4 டாப் ஆஃப் த மைண்ட் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும். வார வாரம் இந்த டாப் ஆஃப் த மைண்ட் அவங்க கிட்ட போகும்போது உலகத்துல அவங்கள சுத்தி நடக்கிற விஷயங்களை மத்தவங்க எப்படி பாக்குறாங்க, என்ன கேள்வி கேட்கறாங்க, எப்படி அந்த அச்சத்தை அவங்க மைண்ட்ல உருவாக்குறாங்களோ அந்த அச்சங்களுக்கு விடையை நம்ம இந்த Q&A மூலமா நம்ம M2W முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கிறோம். அப்ப அதை படிக்கும் போது ஒரு முதலீட்டாளருக்கு தெளிவும் நம்பிக்கையும் உருவாகும். எதை வாங்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலை விட என் பார்வையில் இது ரொம்ப முக்கியமானது. ஒரு முதலீட்டாளனுடைய நம்பிக்கை உயர உயர அவனுடைய நடத்தை உயரும். முதலீட்டில் ஒரு முதலீட்டாளனின் நடத்தை உயர்ந்தால் மட்டும்தான் அவன் ஒரு முதலீட்டாளனாக உயர முடியும். இது எனக்கு அனுபவ ரீதியா தெரிஞ்ச ஒரு விஷயம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு ஒண்ணு சொல்லுவோம். அது பூரா இருந்தா ஒருத்தன் பணக்காரன் ஆகவே முடியாது. பல இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ் நான் பார்க்கும்போது அவங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய அளவு ஒரு சராசரி முதலீட்டாளனுக்கு இருக்கிறத விட கம்மியா இருக்குன்றதா என்னுடைய கருத்து. ஆனால் அவர்களுடைய கருத்துக்களை சராசரி முதலீட்டாளர்கள் எடுத்துக்கொண்டு தன்னுடைய முதலீட்டு பார்வைகளை வகுத்துக் கொள்ளும் போது அது எவ்வளவு பெரிய அபாயம். நம்மை விட குறைவான எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உள்ள ஒரு நபர் தினமும் நடக்கக்கூடிய எல்லா உலக நிகழ்வுகளுக்கும் நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ள புகுத்திட்டாருனாக்கா அது நம்முடைய பாரமாகி விடுகிறது, நம்முடைய சுமையாகி விடுகிறது, நம்முடைய எதிர்ப்பு சக்தி ஆயிடுது. இதையெல்லாம் நம்ம உளவியல் ரீதியாகத்தான் கையாள வேண்டுமே தவிர அந்த கருத்துக்கள் மீது தாக்குதல் நடத்தி செய்வது என்பது நேர விரயம். சோ இதைத்தான் நம்ம M2W தொடர்ந்து செய்யறோம். சோ கான்பிடன்ஸ் ஒரு முதலீட்டாளனுக்கு உயரும் போது அவன் முதலீட்டு நடவடிக்கைகளில் பொறுப்போடும் அளவோடும் ஈடுபடுவான். இந்த 45 நாட்கள் நடந்த போர்ல நான் கவனித்தது என்னன்னா, பல முதலீட்டாளர்கள் தங்களை மிகவும் பொறுப்புடனும் பொறுமையுடனும் வழிநடத்தி நிறைய முதலீடு பண்ணாங்க. ஆனாலும் வருந்தத்தக்க விஷயம் என்னன்னாக்கா, இவ்வளவு விஷயங்கள் ஒரு முதலீட்டாளனுக்கு ஆதரவாகவும் அவர்களுடைய தேவையை உணர்ந்தும் நம்ம செய்யும் போது கூட ஒரு 20-25% பேர் ஒண்ணுமே பண்ணாம வேடிக்கை தான் பாக்குறாங்க. இவங்க வேற இடத்துல என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா ட்ரேடிங் பண்றாங்க. ஏற்கனவே வாங்கி அடிபட்ட பங்குகளே மறுபடியும் போய் வாங்குறது. இது கிட்டத்தட்ட அந்த காமெடியில சொல்லுவாங்களே, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு வழியில போயிடுறாங்க. அது மெக்கானிக்கல் இன்வெஸ்டிங். மெக்கானிக்கல் இன்வெஸ்டிங்க்கும் நாம பண்ணக்கூடிய பிரிசைஸான முதலீட்டு நடவடிக்கைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது அவுட்கம்ல நல்லா தெரியும். M2W உருவாக்கமே இந்த மெக்கானிக்கல் இன்வெஸ்டிங்ல தோற்கக்கூடியவர்களை இதை விட ஒரு பெட்டர் பாதை சார்ந்து இயங்க வைப்பதும் அந்த பாதையில அவங்கள டிராவல் பண்ண வைப்பதும் தான். அவங்க ஒழுங்கா டிராவல் பண்ணாலே அவங்க ஜெயிச்சிருவாங்க. இவங்க என்ன பண்றாங்க, அந்த பாதைக்கே வராம இன்னும் கண்டினியூஸா மெக்கானிக்கலா அதே விழுந்த ஸ்டாக்ஸ் அதை திரும்ப வாங்குறாங்க. இப்ப 2020 பாட்டம்ல இருந்து யாரெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பங்கை வாங்கினார்களோ அவங்க அதுல பணம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அதே பங்கை வாங்கினாக்கா பணம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அது நடக்காது. ரெண்டாவது விஷயம், 2020 பாட்டம்ல இருந்து யாரெல்லாம் அந்த குறிப்பிட்ட பங்கை வாங்கினாங்களோ அவங்க எல்லாம் விற்கவே இல்லை. இன்னைக்கு மறுபடியும் அந்த பங்கு உச்ச விலையிலிருந்து 40% குறைந்து வணிகத்தில் புழங்குகிறது. சோ மறுபடியும் அதே பங்கு போய் வாங்கி என்ன ரிட்டர்ன் பண்ண முடியும் கூட யோசிக்காம மெக்கானிக்கலா வாங்குறாங்க. முதலீடு என்பது மெக்கானிக்கலாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. மெக்கானிக்கல் இன்வெஸ்டிங்க்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஐடி ஸ்டாக்க இறங்க வாங்குறது மிகச்சிறந்த உதாரணம்.
என்ன மாதிரி சர்ச்சைகள் இருக்கு, என்ன மாதிரி எதிர்ப்பு சக்திகளை அவங்க வந்து இன்னைக்கு கடந்து வர வேண்டும், அதுக்கு எவ்வளவு கால அவகாசம் தேவைப்படும், முன்பு இருந்த வேல்யூவேஷன் PE ரேஷியோ அந்த நிறுவனங்களுக்கு கிடைக்குமா, இதெல்லாம் யோசிச்சுட்டு அப்புறம் வாங்கணும். வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. எதையுமே யோசிக்காம மெக்கானிக்கலா விலை இறங்கிருக்கு இன்னைக்கு நான் வாங்குறேன் அப்படின்னாக்கா அது வேலை செய்யாது. சில பேர் ரூபாய் ஆயிடுச்சு அதனால ஐடி ஸ்டாக்கை வாங்கணும், அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னு அதையும் மெக்கானிக்கலா பண்ணாங்க. ஆனா பாருங்க, டிசிஎஸ் ரிசல்ட் வந்த அன்னைக்கு இந்த ரூபாய் மதிப்பினாலதான் இந்த ரிசல்ட் வந்தது, இல்லைன்னா மோசமா இருந்திருக்குன்னு டிசிஎஸ் மட்டும் இல்ல மத்த எல்லா ஏடிஆரையும் அடிச்சுட்டாங்க. அன்னைக்கு நைட்டு 5 மணிக்கு ரிசல்ட்டை பாக்குறாங்க, நைட்டு யூஎஸ் மார்க்கெட்ல எல்லாத்தையும் வித்துறாங்க. சோ நம்ம ஒரு பக்கம் மெக்கானிக்கலா வாங்கிட்டு இருக்கோம், அந்த பக்கம் கிளினிக்கலா விற்கிறாங்க முதலீட்டாளர்கள், பெருமுதலீட்டாளர்கள். உங்களை எதிர்த்து அந்த பக்கம் நின்றுகிட்டு கிளினிக்கலா விற்கிறான். ஆனா M2W நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, இதையெல்லாம் கடந்து எது பாதுகாப்பான முதலீடு, எந்த முதலீட்டுல நம்ம இப்போ கவனம் செலுத்த வேண்டும், நம்முடைய முதலீட்டு நாட்டம் எங்கிருந்தால் நமக்கு இந்த மாதிரி அசாதாரண கவலைக்கிடமான ஒரு பொருளாதார சூழ்நிலையில அதிக பாதிப்பு வராது, இந்த சூழ்நிலை நீங்கி பொருளாதாரம் மீண்டு வரும்போது எங்கு நல்ல முதலீட்டு பயன்கள் கிடைக்கும், அந்த இடத்துல நம்ம இப்ப இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. சோ இது ஓரளவுக்கு பிரெசிஷன் சார்ந்த ஒரு முதலீட்டு வழிமுறை. ஆனா நிறைய பேர் பண்ணக்கூடியது மெக்கானிக்கல் இன்வெஸ்டிங். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன என்பது காலம் பலருக்கு பதில் சொல்லும், சொல்லிக் கொடுக்கும், பாடம் நடத்தும். இந்த 45 நாட்கள் சவாலான ஒரு காலகட்டமாக இருந்தா கூட இதுல பலர் சரியான வழிகாட்டுதலின்படி முதலீடு செய்திருக்கிறார்கள். அவர்கள் மேலும் மேலும் இதை வழக்கப்படுத்திக் கொள்வார்கள். எப்ப நீங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்ஸ் ஃபார்ம் பண்றீங்களோ அந்த வழக்கங்கள், அந்த பழக்கங்கள் உங்களை ஒரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போகும். இந்த 45 நாட்கள்ல நடந்த விஷயம் என்ன, பாசிட்டிவான விஷயம் என்னன்னாக்கா, பிஹேவியரலா பல பேர் தங்களை உயர்த்தி கொண்டார்கள், தங்களுடைய முதலீட்டு வழக்கங்களை சரி செய்து கொண்டார்கள், சந்தை இறங்கும் போது சரியான இடத்தில் அளவான பணத்தை முதலீடு செய்து வந்தார்கள், தொடர்ந்து தவணை முறையில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக உணர்ந்து தங்களுடைய முதலீட்டு பயணத்தில் முன்னேறுகிறார்கள். அடுத்தது ஏதோ ஒரு சர்ச்சை வந்து சந்தை விழுந்தால் அங்கேயும் நம்ம முதலீடு செய்யணும்ன்றதுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது. அதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். தொடர்ந்து தங்களுடைய எஸ்ஐபியை நிற்காமல் செய்கிறார்கள். இந்த வருஷம் இன்கிரிமெண்ட் வந்தாக்கா அந்த எஸ்ஐபி அளவையும் கூட்டணும், ஸ்டெப் அப் பண்ணணும்ன்றதுல தெளிவாக இருக்கிறார்கள். தங்களுடைய முதலீட்டு பயணத்தை எப்படி ஆக்சலரேட் பண்ணலாம், வேகப்படுத்தலாம், துரிதப்படுத்தலாம் அப்படின்ற தேடல்ல இறங்கி இருக்கிறார்கள். அதற்கும் நாம் விடைகளை அப்படி தேடுபவர்களுக்கு கொடுக்கிறோம். இது எல்லாம் தான் இந்த 45 டே வார்ல M2W சார்ந்து நடந்த நிகழ்வுகள். இது M2W இன்வெஸ்டர்ஸ்க்கான அப்டேட் மட்டும் இல்ல, தானே முதலீடு செய்து நம்ம சரியா தான் போறோமா, இல்ல நம்ம சரியா பண்ணலையா, நாம ஏதோ பெட்டரா பண்ணணுமே, அது என்ன அப்படின்ற ஒரு சந்தேகத்திலையும் தேடலையும் இருப்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான பாதை. இந்த வீடியோ மூலமாக நான் கொடுத்த விளக்கங்கள் உங்களுக்கு பொருந்துமா என்று யோசித்து பாருங்கள். பொருந்தும் என்று நினைத்தால் நீங்கள் மீண்டும் M2W சேர இப்பொழுது ஒரு வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சந்தை சர்ச்சையில் நீங்கள் மீண்டும் உங்களுடைய முதலீட்டை அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துக்கொள்ள வாய்ப்பு வரும், அமையும். எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய முதலீட்டில் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொண்டு வந்து முதலீடு செய்ய வேண்டிய நேரத்தில் தவறாமல் முதலீடு செய்து நம்முடைய முதலீட்டு பயணத்தை வேகப்படுத்தி ஒரு நல்ல இடத்தை நோக்கி போக வேண்டும் என்ற ஒரு டிட்டர்மினேஷன் எல்லோருக்கும் வர வேண்டும். அப்படி எல்லோருக்கும் உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை நிறைவேற்றுவோம், இணைந்து பயணிப்போம்.